ஈரான் கடற்படை கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட விவகாரம். இந்திய அரசின் மௌனத்தை கேள்வி எழுப்பும் அகிலேஷ் யாதவ். பாஜக அரசு தெளிவற்ற கொள்கைகளை பின்பற்றுகிறது, மக்களின் மனதை திசை திருப்ப முயல்வதாக குற்றச்சாட்டு. இந்தியாவின் அனுமதியோடு இந்தியாவிற்கு வந்து இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த கப்பற்படை வீரர்கள் அணிவகுத்து சென்ற காட்சி இன்றளவும் இந்திய மக்களால் கண்ணை விட்டு நீங்காத ஒரு காட்சியாய் இருக்கிறது. அவர்களில் பெரும்பாலானோர் இந்திய கடல் எல்லை பகுதியில் மாண்டு மூழ்கி போகினர். அமெரிக்காவின் ஏவுகணை அந்த கப்பலை மூழ்கடித்தது. இது குறித்துதான் அதிர்ச்சியையும் கவலையையும் குற்றச்சாட்டையும் முன்வைத்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவ் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இந்த தாக்குதலில் ஈரானை சேர்ந்த 87 மாலுமிகள் கொல்லப்பட்டனர். இலங்கையின் கூற்றுப்படி 32 மாலுமிகள் மீட்கப்பட்டதாகவும் பலர் கடலில் மாயமாகி இருப்பதாகவும் தரவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள்.